இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? சரி விடு, அத சொன்னா நீ வருத்தப்படுவ. என்னடி நக்கலா? கோவப்படாத ரித்திகா, நீ ஒரு எல்போர்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு கார் எடுத்துட்டு போற மாதிரி சீனை போடுற? என்னடா இவ இவ்ளோ நேரமா கையில அடிபட்டு இருக்கு, கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னா, ஆனா இப்ப என்னன்னா அடிபட்ட கையை வச்சுக்கிட்டு காரை ஓட்டிட்டு போறான்னு இந்நேரம் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்திருக்குமா இல்லையா? சந்தேகம்லாம் வரல, இவன் நடிக்கிறான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதனாலதான் கபிலன் இவளை கூப்பிட வராம வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. ஏன் ஐலி, ஒருவேளை கபிலன் இந்த விஷயத்துல ரித்திகாவை வெறுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? 200% சான்ஸ் இருக்கு. அவர் ஒண்ணும் என்ன வெறுக்க மாட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் சீன் கிரியேட் பண்ணாம கிளம்புங்க. நாங்க என்ன சீன் கிரியேட் பண்ண போறோம்? நீ கிரியேட் பண்ண சீன் தான் இப்போ செம்ம சீன் ஆக போகுது. இங்க பாரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றோம். ஒழுங்கா வந்து கையெழுத்து போடு. கபிலன் கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. அத சொல்ல நீ யாருடி? இது ஏன் குடும்ப விஷயம். அது சரி, இவளுக்கு நீ நல்லது நினைச்சு பண்ணா அவ உன்னை எப்படி நினைக்கிறான்னு பாத்தியா? விடுங்க சிவா, கபிலன் இவ்வளவு வெறுத்தா என்ன நடக்கும்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். பேசட்டும், விடுங்க. அப்படி அவன் வெறுத்துட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிற? என்ன ஆகுமா? என்னதான் கபிலனுக்கு மத்தவங்களை பிடிச்சாலும் இந்திராணி அன்னைக்குதான் அவரே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இவ வர அண்ணிய இன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டான்ல, கண்டிப்பா இவள கபிலன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஐலி, கபிலன் அந்த அளவுக்கு கோவக்காரனா என்ன? பின்ன இப்போ இந்திராணி அண்ணி கபிலன் கிட்ட ரித்திகாவை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லும் போது அவர் எவ்வளவு கோவப்பட்டாருன்னு பாத்தீங்கல்ல? ஆமா மாமா, எனக்கு ரித்திகா தேவையே இல்ல, அவ போனா போட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த கோவத்தை பார்த்துதான் இவள வந்து கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். ஆனா இவதான் நம்மள திட்டிட்டு இருக்காளே. விடு ஐலி, நீ அவளை தங்கச்சியா நினைக்கிற, அதனால நீ அவளுக்கு நல்லது சொல்ற. ஆனா அவ உன்ன எதிரியாதானே நினைக்கிறா. அவ எப்படி வேணாலும் நினைச்சுக்கட்டும். இப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழ்ந்தா அது அவளுக்கு நல்லது. இல்லனா மறுபடியும் எங்க வீட்டுலதான் போயிருக்கணும். சரி விடு ஐலி, நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் அவ விருப்பம். ஆமாங்க, இவ வாழ்க்கை இவ பாத்துக்கட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? வாங்க போலாம். சரி வா. இவ சொல்ற மாதிரி என் புருஷனை வெறுத்துட்டா என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு இப்பவே முடிவு கட்ட வேண்டியதான்.